அழகாக நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டாக்டர் ஸ்டோன் சீசன் 4 உடைய எபிசோட் 21 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கோர்ட் 2 உடைய எபிசோட் 9. கண்டிப்பாக போன எபிசோட்லேயே தெரிஞ்சிருப்பீங்க எல்லாருமே செத்து போயிட்டு இருப்பாங்க, என்னதான் நடக்க போகுதுன்னு. கண்டிப்பாக இந்த எபிசோட தரமாக இருக்கும் கைஸ். நீங்கள் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வைப்பானுங்க பாருங்க, அதெல்லாம் பக்காவாக இருக்கும். அதுவும் நம்ம ஹீரோடைய பிளான் தான், ஆனால் ஹீரோவே கொஞ்ச நேரத்தில் பயப்பட வச்சிருப்பானுங்க. அந்த சீன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமே பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம கதை போலாமா. கொகாக்கோவும் இது சுத்தமாக சரியில்லை. இந்த ஒரு ஃபீலிங் வந்து மரணத்தை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. என்னுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒவ்வொரு தினம் காமிக்க அவங்களுடைய உயிரும் ஊசலாடி இருக்கு. கண்டிப்பாக இப்படியாப்பட்ட ஒரு முடிவு வரக்கூடாது. ஸ்டான்லி ஒரு வழியை நாங்கள் தடுத்து நிறுத்தி தன்னால முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணோம். இருந்தாலும் எங்களால் தடுக்க முடியல. ஆனால் சயின்ஸோடைய பவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. செங்கோ கண்டிப்பாக இப்படியாப்பட்ட ஒரு முடிவை நீ வர மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன பக்கம் நம்ம டைஜ் மாமாவும் 3000 மீட்டர் 1 செகண்ட் சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டுனால பார்த்தா கீழே இருக்கிற கட்ட ஓடிக்கிறத தவிர அந்த மெடிசா வேலை செய்ய மாட்டேது. இவனுக்கு இன்னமும் டைமண்டை சரி பண்ணி வைக்க காணும். இது இன்னும் சரியில்லைப்பா, நம்ம டைமண்டை இன்னும் உருவாக்கி அதை செட் பண்ணாத கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தாத்தாவும் புலம்பிட்டு இருக்காரு, என்ன இது திரும்பி ஒன்று உடச்சுனே, இது நுணுக்கு மேலே வேலையை பார்க்கறதுக்குள்ள எனக்கு வயசாகி நான் செத்துருவோம் போலியே. ரொம்ப பக்கம் ட்ரை பண்ண அவனுக்கு எரிச்சலாவது வெளியே வாயா அப்படின்னு அவன் கடுப்பாக தான் மிச்சம். அதுக்கப்புறம் பார்த்தா அவனே வெளியே வந்துடுறான். ஏன்ப்பா எங்க இருக்கீங்க 3 பேர் வச்சுக்கிறவாங்க அப்படின்னு இறந்து போன 3 பேரையும் கூப்பிட்டு இருக்கான். இல்ல கண்டிப்பா அவங்க வருவாங்க. ஸ்டான்லி எங்க இருக்கான்னு தெரியல, அவனை தடுத்து நிறுத்தின வேற. என்னோட பக்கம் ஸ்டான்லியோட கேமரா காமிக்க, அட கடவுளே ரேடியோ வர வந்துச்சான். இப்போ கம்யூனிகேஷனுக்கு நம்ம என்ன பண்றது, உன்னால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனா ஸ்டான்லியும் பரவாயில்ல, நம்ம அட்டாக் பண்ணி இவங்க 3 பேருமே அந்த செங்கு சயின்ஸ் கிளப்போடைய பவர்ஃபுல்லான மெம்பர்ஸ். இந்த ஒரு சமயத்தில் அவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க. இவங்க எதுக்காக நம்மள வேணும்னே கொல்றதுக்காக வந்தாங்க. கொல்றதுக்காக இல்ல, நமக்காக கொஞ்சம் டைம் தான் செக் பண்றதுக்காக வந்தாங்க. அது எதுக்காக அவங்க கண்டிப்பா திரும்பி மெடுசாவை ரிவைவ் பண்றதுக்காக தான். என்னால் ஸ்மெல் பண்ண முடியுது, அதனால என்ன ஃபாலோ பண்ணுவாங்க சொல்லிட்டு ஸ்டான்லி அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் கூட்டணும் போறான். அது வரைக்கும் பாருங்க, அதுதான் எனிமியோட பேஸ். அவங்க வந்து மெடுசாவை திரும்ப உருவாக்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம் நம்ம கொடுக்க கூடாது, கொடுத்தோம்னா நம்மள ஒழிச்சு கட்டுவாங்க. செங்கோ ஒரு பக்கம் லூனா கிட்ட, லூனா ரெசரக்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட்லி அது ஒரு சூசைட் பெட்ரிஃபிகேஷன் மிஷின் தான். இது கண்டிப்பா சோகாவோடைய குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாருமே கேப்சர் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு பதிலாக நீ தான் இப்ப சப்ஸ்டிட்யூட். இது நானா நான் நல்லா தான் பண்ணுவேன், ஆனா நீ என்ன நம்பி கொடுத்து டார்லிங், என்ன எப்படி பண்ற, ஏன் என்ன தேர்ந்தெடுத்துன்ற மாதிரி அவனும் கேட்க. அதுக்கு பெரிய வார்த்தைலாம் கிடையாது, நீங்க தான் பயந்தாங்களையும் ஆச்சு, பயங்கர வேகமா ஓட மாட்டீங்க. நாங்க டைமண்ட் செட் பண்ணிட்டு எல்லாரையும் ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவோம். நீங்க தான் வந்து எங்களை திரும்ப ரிவே பண்ணாம விட்ட உன்ன நான் டேட்டிங்க கூட்டு போக மாட்டேன்ற மாதிரி அவன் புலம்ப. அப்படி மட்டும் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கோம். ராய்ஸ் இன்னொரு பக்கம் பார்த்ததுக்கு நம்ம ஜியோகிராஃபி வந்து அனுப்ப போறோம், நீங்க 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்றது கேட்டுட்டு அவன் ஓகே நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தோம் கார்லோஸ் எதுக்குள்ள லூனா போக விட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த கண்ணாடிக்காரன் வந்து புலம்பிட்டு இருக்கவும், டே அமைதியாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போறாங்க. அதுக்கப்புறம் வரும்போதே பார்த்து ஜியோகிராஃபரும் கண்டிப்பா ஒரு பாதுகாப்பான இடத்துல லூனாவை பாதுகாப்பா நான் வச்சுக்கணும், ஏக்காரந்து கொண்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் டக்குன்னு அழ ஆரம்பிப்பா. ஏன் என்னாச்சு திடீர்னு அழுவுறீங்க, என்ன மன்னிச்சிட்டு நான் தான் இடம் நடந்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம அம்பு ஒரு நண்பனும் கண்காணி வச்சுட்டு இருக்க. அப்ப பார்த்து இவங்க எல்லாருமே வள காத்து அடுத்து அவன் கணிச்சிடறான். 4 ஆஸ்டேஜா இவங்க கூட கொகாக்கோ சுகாசா ஹயோகா இவங்க யாருமே இல்லையே, அப்பனா கண்டிப்பா அவங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவன் கெஸ் பண்ணி செத்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும் பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ் ரெடி பண்றதுக்கு டைம் இன்னும் ஆகும். அந்த டைம் வரைக்குமே லம்பலால அந்த இடத்துல இருக்க முடியாதனாலதான் லம்புல அந்த இடத்த விட்டு தப்பிக்க வச்சிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா, லம்ப தான் அவங்க கூட்டத்திலே ரொம்ப வீக்கான ஆளுங்கன்றதுனால நமக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நம்ம இப்ப தப்பிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா நம்மளால சண்டை போட முடியல அவங்களை எதிர்த்து. இது கேட்டாவா அது செய்யறா, இல்ல எனக்கு செங்கு வேணும், என் நண்பர்கள் கார்லோஸ் அப்புறம் மேக்ஸ் இவங்க எல்லாரும் நான் பார்க்கணும், விட மாட்டேன், அவங்களை கொல்ல விட மாட்டேன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஓடிட்டு இருக்க. அவங்க போன கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த இடத்துல அவங்களுடைய இடத்த நோக்கி பயங்கரமான அட்டாக் நடந்துட்டு இருக்கு. கண்ணா பண்ணு போட்டு பாம்பெல்லாம் தூக்கி போட்டு அட்டாக் பண்றாங்க. அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க ஆரம்பிக்க. நிலைமை ரொம்ப மோசமா மாறிடுச்சு. டைஜத்தை பார்த்துட்டு நான் விட மாட்டேன் அவங்கள மாதிரி அதுக்கப்புறம் பைத்தியறான் போட போறான். அந்த அங்க போயிட்டு கீழே வந்து கிடக்கிற ஒரு பாம்பை தூக்கி விசில் அடிக்க அது கிட்டே வந்து வெடிச்சிருது. அவங்க எல்லாரும் நிறுத்தோட எனக்கு டைம் வேணுடான்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா உலகுல இவங்க எல்லாரும் ரிசர்ச் இன்னும் தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள அட்டாக் பண்ண ஆளுங்க வந்துட்டாங்க தெரிஞ்சுக்கணும். முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் போயிட்டு நம்ம அந்த இடத்த கேப்சர் பண்ணி ஆகணும். டைம் கொடுத்துட்டோம்னா நம்ம மெடிசாவை பயன்படுத்தி நம்மள கல்லாம் மாத்ததுக்காக பார்ப்பாங்க. சீக்கிரம் ஜனம் இருக்கிற இடத்த நோக்கி போகணும். கண்டிப்பா அவங்க சரண்டராக ஒத்துக்க மாட்டாங்க. அதனால கண்ணில் பாக்குற யாரா இருந்தாலும் கொண்டுடுங்க அப்படின்னு ஸ்டான்லி ஒன்று பக்கம் ஆர்டர் கொடுக்க. டைஜ் ஒன்று பக்கம் அந்த இடத்துல வீந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பாம்பியும் தூக்கி விசில் அடிக்கும் போது திடீர்னு பார்த்தா அவன் பக்கத்துல ஒன்று வர வெடிச்சிடும். டைஜு மாமா என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு மெஜிஷியனை போய் பார்க்க டைஜு செத்துட்டான். அவங்ககிட்ட எந்த விதமான சவுண்டுமே கிடையாது. டைஜு என்னடாச்சு, நடிக்காதடா ஏஞ்சுக்கடா, உனக்கு ஒண்ணு இல்லடா. இதே இன்னொரு பக்கம் ஜெனோவும் சயின்ஸ் கிங்டம் விட்ஸ் சயின்ஸ் கிங்டம். அவங்களுக்கு இந்த இடத்துல டைம் கொடுத்தா தானே நீங்க அதை பண்ணுவீங்க. இந்த பூமியை ஆளணும்னு நினைக்கிறவங்க பவர்ஃபுல்லான ஆளுங்களால மட்டும்தான் முடியும். கண்டிப்பா சொல்றேன், ஸ்டான்லியை எதிர்க்கிற லெவலுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே இப்போ திறமை கிடையாது. செங்கோவாலையும் முடியாது. செங்கோ உன்னுடைய பிளான் சொதப்பிக்குச்சு. இந்த வேர்ல்டு டாமினேட் பண்ண போறது நாங்க தான். நீங்க கோஆபரேட் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த முறை அது நடக்காது. ஆனா நம்ம ராய்ஸியும் நீ சொல்றது சரிதான் ஜெனோ, யார் சொன்னா நாங்க விட்டு கொடுப்போன்னு. இது இன்னும் முடியல, கடைசி நிமிஷம் வரைக்குமே நான் உயிரை கொடுத்தாச்சு செங்கோ இந்த உலகத்தை உங்க கையில இருந்து காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மெடுசாவுக்கு பேட்டரியா ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த குடிசை மேல வந்து ஒரு பாம்பு விழத்துக்காக வர நம்ம செங்கு தான் குறுக்கால உள்ள போந்துட்டு போயிட்டு அவங்களை காப்பாத்துறான். டாக்டர் ஜெனோ மறந்துடாத, இந்த உலகம் சயின்ஸோட உதவியால தான் வளருது, சயின்ஸோடைய தத்துவத்தால தான் இயங்குது. ஃபியூச்சர்ல இந்த சயின்ஸ் தான் மாத்த போது எல்லாத்தையும். கண்டிப்பா இதோட முடிவுல நாங்க தான் ஜெயிப்போம். எல்லாத்தையும் பெட்ரிஃபை பண்ணி எல்லாத்தையும் காப்பாற்ற போறோம். ஃபியூச்சருடைய சயின்ஸ் இந்த
டாக்டர் ஸ்டோன் தான். அதுக்கப்புறம் ராசியும் கொண்டுடுவானுங்க. இதை வந்து நம்ம மெஜிஷியனால தான் ஏற்றுக்க முடியாது. அவங்க பக்கம் பார்த்துட்டு அலறிட்டு இருப்பான். சங்குவும் நல்லபடியா உன்னொரு பக்கம் அவங்களை காப்பாத்திர இல்ல என்ன விட அவங்கள போய் காப்பாற்றணும் சொல்லிட்டு இவன் இன்னொரு பக்கம் புலம்பிட்டு இருக்கா. அலுவனாவும் நம்ம மெஜிஷியன் இன்னொரு பக்கம் தன்னுடைய கையில இருக்கிற ஒரு துணியை எடுத்து வெள்ளக்கூடிய காமிச்சு அவங்க கிட்ட சமாதானம் பேசலாம்னு பார்த்தா அதையும் சுட்டுறாங்க. எல்லா டைமும் எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க உன்ன பக்கம் பார்த்துட்டு இருக்க சங்கு தான் சுத்தமா புரியல. நம்ம இதுல தோத்துட்டோமா, எதனா இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு, எல்லாமே இதோட முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சோண்டு டைம் கிடைச்சிருந்தா கண்டிப்பா அதை ரெடி பண்ணிருப்போம், அதை வச்சு இந்த மொத்த தீவையுமே நம்ம பெட்ரிஃபை பண்ணிருக்கலாம். ஆனா எல்லாமே இப்ப நாசமா போச்சு, நம்மளால கண்டிப்பா இந்த பேட்டில் ஜெயிக்க முடியாது, நம்ம இதுல தோத்துட்டோம். யோ கிழவா, இன்னும் பெரிய முயற்சி கூட எடுத்து வைக்காம என்ன நீ தோத்துட்டோன்னு சொல்லிட்டு இருக்க. நமக்கு திறமை இல்லைன்றது கிடையாது, டைம் மட்டும் தான் கிடைக்கல. நம்ம இல்லைனாலும் இன்னொரு டீம் இருக்குல்லன்ற மாதிரி குரோமம் வந்து சொல்லிட்டு இருக்க. அடுத்த கடமை பார்த்தா ஜோயல் கிட்ட இருந்து கான்டாக்ட் வருது. யாரு கால் பண்ணுவா, வேற யாரு, ஜோயல் தான். கான்செப்ட்ல இருந்து நமக்கு கால் வந்திருக்கு. ஜோயல் அதுக்கப்புறம் பார்த்தா சக்சஸ்ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு அது சின்ன ஒரு டெஸ்ட் பண்றான். கவலைப்படாதீங்க, நான் இதுல என்னுடைய வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன். கண்டிப்பா இதுதான் ஃபியூச்சரோட சயின்ஸ். நீங்க சொன்னது போல எல்லாமே ரெடி பண்ணிட்டப்பா, உங்களுடைய உத்தரவுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ண போறோம், என்னோட ஸ்கில்லை பயன்படுத்தி நான் நிறையவே உருவாக்கிட்டேன். ஆனா இது சாத்தியமானதுக்கான காரணமே காசாக்கி அந்த தாத்தா தான். அது என்னன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம பிரான்சிஸ்க்கு வந்து அவங்களுடைய ரேடியோ டிவைஸ் மூலியமா இவங்களுக்கு மாஸ்கோட் மூலியமா எல்லா விதமான டீட்டெயிலும் அமைச்சிருப்பான். இதை இன்னொரு பக்கம் அவனுடைய வாட்ச் மூலியமா தான் தெரிஞ்சிருப்பான். ஆமா, டைமண்ட் 2 விதமா பழக்கணுமா, இந்த மெசேஜ் எப்படி அவங்களுக்கு வந்திருக்கும், எல்லா இடத்துலயும் போய் சுத்தி பார்த்து தேடு. இவங்க கிட்ட சந்தேகப்படுற மாதிரி எதனா ரேடியோ மாதிரி டிவைஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துனுவா, அதை உடச்சு போட்டு பார்த்த உடனே அவங்களுக்கு இதுக்கப்புறம் லிமிட்டே கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட மட்டும் அவன் ரகசியத்தை சொல்றான். என்னுடைய வாட்ச் மூலியமா தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு லிசனிங் டிவைஸ் மாதிரியா? ஆமா, ஆனா இதுல வந்த மெசேஜ் 2 பெருகணும்னு தான் சொல்லியிருந்துச்சு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு டைமண்டை வந்து மெடுசாக்கு பேட்டரியா பயன்படுத்தணும் போது அது இப்போதைக்கு வேலை செய்யாத காரணம் அது 2 ஸ்பிளிட் பண்ணதுனால தான் நினைக்கிறேன். அப்போ ஸ்பிளிட் பண்ணா இதை தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஜோயல் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் அவன் அதை ரெடி பண்ணி அந்த இடத்துல பக்காவா ஃபிட் பண்ணி பார்ப்பான். அதுக்காக போல தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் மெடிசன் ரெடி ஆயிடுச்சு. இந்த அச்சீவ்மெண்ட் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறன்ற மாதிரி அவனை சொல்ல இந்த இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆளுங்களுக்கு சந்தோஷம், நீ ஆச்சு சக்சஸ்ஃபுல்லா அடைஞ்சு. ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய விஷயம் மாறிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க ஃபெயில் ஆயிட்டோம், எங்களால அதை பண்ணவே முடியல. நான் வாழ்நாளுக்கு வேலை செஞ்சா கூட இந்த அளவுக்கு நான் பண்ணிருக்க மாட்டேன். எப்ப நான் சாவனே தெரியாது இந்த இடத்துல. ஆனா என்னுடைய சாவை இந்த சயின்ஸ் வந்து ஃபியூச்சரை நோக்கி எப்படியாச்சும் கரை சேர்க்கணும் நம்புறேன் அப்படின்னு பக்கம் அவன் பார்த்துட்டு இருக்கும்போது ஜோயல் கிட்ட இருக்கிற அந்த கிளாஸை உடச்சு உள்ள இருக்க மெடிசாவை எடுத்துருவான். ஏன்டா கண்டுபிடிச்சு என்ன எங்களுக்கு துரோகம் பண்றியா, இதுக்கப்புறம் எந்த கம்யூனிகேஷனும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிற அந்த ரேடியோ கம்யூனிகேஷனே உடச்சிருவான். அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் இது எங்களுக்கு சொந்தம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு லாக்கர்ல போட்டு லாக் பண்ணிடுவான். நம்மளாச்சும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஜோயல் இப்ப பெஸ்டா பண்ணிருக்காங்க. ஆமா, ரேடியோ மூலியமா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டான்லியை எதிர்த்து போராடிது ஒரு நல்ல வாய்ப்பா நமக்கு இருக்க போகுது. சரிதான், எனக்கு என்ன கடுப்புனா இவனுக்கு இந்த சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கூலா பேசுவானுங்க. ஏன்னா அந்த நிறைய பேர் இறந்து போயிட்டானுங்க, உன பக்கம் கூட இருக்க ஒவ்வொருத்தரும் செத்துட்டு இருக்கான். இந்த சமயத்துல கூட தைரியமா ரொம்ப கூலா பேசிட்டு இருக்கானுங்க, சாவகாசமா உட்காந்துங்க. எப்படிதான் இவங்களால முடியுதுன்னு தெரியல, உயிருக்கு பயந்து கூட அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. செங்கோ ஆல்ரெடி நம்மளுடைய முக்கியமான நிறைய பேரை நம்ம இழந்துட்டோம். இருந்தாலுமே நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தாம நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுடைய நண்பர்களை நம்ம செய்யற துரோகண்டாது, அவங்களுடைய தியாகத்தை வீண் போக கூட விடுவது. நான் சமாதான பேச்சுக்காச்சு நான் எடுத்தேன், ஆனா அவங்க கொல்லணும்ன்ற ஒரு முடிவோட தான் இருக்காங்க. அதனால நம்ம தப்பிக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. கண்டிப்பா கொகாக்கோ மித்த யாருமே திரும்ப உயிரோட வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ என்ன பண்ண போற, கவலைப்படாத, இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை பயன்படுத்தி மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இன்னும் எனக்கு லாஸ்ட் 1 மில்லியன் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தா நம்ம ஜோயலுடைய கடிகாரத்தை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ ஜாப்பனீஸ்ல அதுல கம்யூனிகேட் பண்ணிருக்கான் மாஸ்கோட் மூலியமா. இவன் உன்னோட பக்கம் அதெல்லாமே ஹீரோ என்னதான் சொல்லிட்டு இருக்கான்றது கவனிச்சு அவங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இருக்கா. எல்லாரும் இன்ஃபர்மேஷனை கேட்டு அதிர்ச்சியாக ஆரம்பிக்கிறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த இடத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சூசைட் மிஷினா இந்த உலகத்துல திரும்பி நம்ம மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்க போறோம். எவ்வளவு பெரிய ஆளாந்தாலும் இப்ப போட்டு அடிப்பட்டா விட மாட்டா, வாங்க எல்லாரும் போய் அடிப்போம். இந்த மாதிரி விட்டு கொடுக்க கூடாது, நம்ம செத்தாலுமே பரவாயில்ல, எப்படியாச்சும் அதை அடைஞ்சே தேடுறோம் அப்படின்னு செங்கோ பக்காவான ஒரு பிளானை இவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கான். அப்படின்னு அடுத்த கணமே இவங்க எல்லாருமே சேர்ந்து ப்ரோடியோடைய கேங்க சேர்ந்து ஆளுங்களை ஒவ்வொருத்தரும் போட்டு அடிக்கிறாங்க. அவங்க கண்ணை பயன்படுத்தாலுமே நம்ம ஆளுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னதான் இங்க நடக்குது, இவங்க என்ன கண்ணு வச்சிருந்தாலுமே ரொம்ப அதை விட ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு கடைசின்னு வச்சதுல கூட? அப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஜினியர் காசுக்கு கவலைப்படாதீங்க, உங்களுடைய முயற்சி வீண் போகாது, நான் கண்டிப்பா விட மாட்டேன், சொன்ன பிளான் படி கரெக்டா பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த வழியில இருக்கிற ஆளுங்களை அடிச்சு போட்டு அவங்க முன்னோக்கி போறாங்க. நீங்க இருக்கிற நார்த் அமெரிக்கால இருந்து எங்களுடைய சவுத் அமெரிக்கா வரைக்கும் மெடுசா ஃபுல்லா கவர் ஆக போகுது. இது கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னது? ஆமா, ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய பேர் இறந்துட்டாங்க, கூடிய சீக்கிரத்திலே நாங்களும் சாக போறோம். ஜெயிக்கிறதுக்கான ஒரே ஒரு வழினா நீங்க எடுக்கிற அந்த ஒரு முயற்சி மட்டும்தான். இதுக்கு முன்னாடி எப்படி மிகப்பெரிய அழிவா இருந்த அந்த பெட்ரிஃபிகேஷன் வேர்ல்டா மாறிச்சோ அதே மாதிரி திரும்ப இந்த மொத்த உலகத்தையும் நம்ம கற்காலமா மாத்த போறோம். அதுவும் நம்மளுடைய சயின்ஸால நம்மளுடைய ஹியூமனிட்டியை இப்ப அழிக்க போறோம். தயாரா? ஓடவே நம்ம தான் அதை திரும்ப மீட் எடுத்து காப்பாற்ற போறோம். அதுக்கப்புறம் ப்ரூடி இருக்கிற இடத்துக்கு வர அந்த லாக்கர் ரூம்ல அவனுங்க எல்லாமே கும்பல் கூடி இருக்க. அடிச்சா இவனுங்க எல்லாருமே சூசைட் மெஷின் பண்ற போறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மெடுசாவை எவனையும் தொட விட மாட்டேன். எதுக்கு இவனுங்க தேவையில்லாம உயிரை விடணும்னு ஆசைப்படுறாங்க புரியலையே. போங்கடா விடாதீங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஆளுக்கு சேர்ந்து ஒவ்வொருத்தரும் அடிச்சு போட்டுட்டு அந்த மெடுசாவை எடுக்கலாம்னு பார்க்க பெட்ரிஃபிகேஷன் டிவைஸை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரூடி ஒரு பக்கம் எச்சரிக்கை கொடுக்குறான். இருந்தாலுமே அவங்க கேட்காதனால எல்லாருமே சுட்டு ஒவ்வொருத்தரையும் கொள்றாங்க. இது வலிக்குது. டேய், அடுத்த கட்ட விக்டோரிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கும். போ தலைமை உன்ன பக்கம் ஸ்வைட் போட்டு அடிக்கிறான். தன்னால முடிஞ்சளவுக்கு எல்லாரையும் ப்ரூடி கழுத்துல இருக்கிற அந்த கீ எடுக்க கீ பார்த்த உன்ன பக்கம் பறந்து போக அந்த கீயை உன்ன பக்கம் இந்த பொண்ணு எடுக்கும் போது இந்த
இந்த பொண்ணையும் அட்டாக் பண்ணிடுவான். ப்ரோடி அட்டாக் பண்ணல, அவ தடுமாறிடும். இந்த பக்கம் யாராச்சும் ஒருத்தன் அதை எடுக்கலான்னு பார்க்க இவன் ஒரு பக்கம் போக இவ எடுத்து போட்டுருவான். ஆனாலும் அதுக்கப்புறம் எடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு போகவும் கடைசியில் நம்ம காட்டு முறாட்டி பையன் தான் போவான். டே வராதா இருந்தாலுமே அந்த ஜம்ப் பண்ணி அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணிடுவான் பாருங்க, தன்னுடைய பலத்தை கொடுத்து. கடைசி நிமிஷத்தில் அவனையும் கொண்டுடுவாங்க. மிச்சம் மீதி இருந்த ஒவ்வொருத்தரையும் கொண்டுடுவானுங்க கண்ணு பயன்படுத்தி. இது முடிஞ்சிச்சுல, ஆமாமா எல்லாமே காலியாட்டாங்க. ப்ரோடி ஒன்ன பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். டே பைத்துக்கானடா, எதுக்குடாடி இதுக்காக எல்லாம் போயிட்டு உயிரை விட்டுட்டு இருக்கீங்க? ஒரு மனித உயிர் என்றது எவ்வளவு வேல்யூபிளான தெரியுமா? ஆனா இப்படி பண்ணி நான் எதிர்பார்க்கல அப்படின்னு கண்காணிக்க இருக்கும்போது பத்தல நம்ம ஜோயல் ஒன்று பக்கம் போவா செத்த மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டான். அவன் கரெக்டா வந்துட்டு உன பக்கம் லாக்கருக்குள்ள கையை விட்டுட்டு அந்த மெடிசை எடுக்க பார்க்க புலோடி உன்னோட பக்கம் கையை உடச்சு விட்டுருவான். அவன் வழியால துடிப்பான். டிவேஷன் தொடாத, வாயவன் தரஞ்சுனா உன்னை கொண்டுடுவோம். ஜோயல் பரவாயில்லையப்பா, இந்த வயசுல எவ்வளவு துடிப்பா வேலை செய்யற, ஏன்டா எங்களுக்கு துரோகம் பண்ற? காரணம் இருக்கு ப்ரூடி, என்னுடைய பேரை கூட ஸ்டார்டிங்ல ஒழுங்கா கேவலமா சொன்னல, அதுக்கு தான் இது பழி வாங்குறது. என்னுடைய விக்டரி இது, நான் கண்டுபிடிச்சது. இந்த சயின்ஸ் ரொம்ப அற்புதமானது. ஆனா எல்லாமே இப்ப முடிஞ்சு போச்சு, ஒரு நாளைக்கு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே இப்ப சாக்க போறாங்க, உன்னையும் உட்பட. ஆல்மோஸ்ட் சயின்ஸ் கிளப் சேர்ந்து இன்னொரு டீம் வந்ததுல செத்து போயிருக்கும். அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நானும் ஒரு இன்ஜினியர்ல அப்படின்னு ப்ரூடி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு ஷாக்காவே பாக்குறான். என்னன்னு பார்த்தா அந்த லாக்கருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கேன். இந்த சவுண்ட் கண்டிப்பா அந்த வாட்ச்ல இருந்து தான், வாட்ச் மூலமா கம்யூனிகேட் பண்ணிருக்கானா? தயவு செஞ்சு இந்த இடத்துல யாரும் ரேடியோவை பயன்படுத்தாதீங்க. அப்படி யாராச்சும் பயன்படுத்தினா கண்டிப்பா பெர்டிவேஷன் டிவைஸ் ட்ரிகர் பண்ணதுக்கு அது ஒரு சாவியா மாறிடும். யாரா இந்த இடத்துல யாருமே வேலையே அப்படி உன்ன பக்கம் நம்ம ஜோயல் கையில இருக்கிற வாட்ச் மூலியமா தான் வருதுன்றது இன்னமும் ப்ரூடிக்கு தெரியல. அவன் இந்த இடத்துல யார் கையில இருக்குன்றதை செக் பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஆளுங்களை விட்டு உன்னோட வயசுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். இந்த கடைசி நிமிஷத்துல செங்கோ டாக்டர் ஸ்டோன் செயல்படுத்து, இந்த பூமியை திரும்பியும் கல்லாமத்து. ப்ரூடி உன்ன பக்கம் அசந்து போயிடுவான். அந்த ஒரு சமயத்துல பார்த்தா நம்ம செங்குவோம் அவனோட வயசு தான் அங்க கூஸ்பமே. அதாவது எப்படி சொல்லுவானா 12,008,000 meters and 1 second அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே அப்படியே கூஸ்பமா இருக்கும் பாருங்க. செங்கு தானே அது, நம்ம இதுல ஜெயிச்சிட்டோம், இந்த உலகத்தை நம்ம காப்பாத்திட்டோம், எல்லாரும் இப்ப பழிச்சுக்கணுங்க அப்படின்னு சொல்லவும் இதுக்கான ரீசன் என்னன்றத ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது தன்ன விஷயமே பார்த்தா அந்த மெடிச செயல்படுறதுல கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாற ஆரம்பிக்குது. சயின்ஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் எதுனா இந்த டாக்டர் ஸ்டோன் தான் அப்படின்னு டைரி மாமாவோட லவ்வரும் சொல்ல அதோட இந்த தனி எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கவலை சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிக்கணும், பிடிச்ச தலைக்கு போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோமே நோட்டீஸ் வரும். கண்டிப்பா வழக்கு முடிஞ்ச எபிசோட் பிரமாதம் வந்திருக்கும். முடிஞ்ச இப்போ நம்ம பொறுமையா பார்த்துருப்பேன் நம்புறேன். தக்காளி இந்த எபிசோடு எப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா வேற லெவலில் தான் சம்பவம் பண்ணி விட்டானுங்க. இன்னமும் எபிசோடு இருக்கு, என்ன நடக்க போதோ நானும் சஸ்பென்ஸ்லயே உட்காந்து பார்க்கணும். கண்டிப்பா அடுத்த எபிசோட் வரும்போது அதெல்லாம் நம்ம பார்த்துலாம். சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.